உறவுகளே, டைனி ஸ்டுடியோவின் இன்றைய முக்கிய செய்தி தொகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று ஜூலை 10ஆம் தேதிக்கான முக்கிய செய்திகளில் இலங்கை பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர், டாலரின் நிலவரம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம், சுற்றுலாத்துறையின் எதிர்காலம், மேலும் நாடு முழுவதும் கவனம் பெற்றுள்ள நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தின் சமீபத்திய தகவல்கள் ஆகியவற்றை விரிவாக பார்க்கலாம். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை பிரீமியர் லீக் தொடர் இன்று ஆரம்பம். ரசிகர்களுக்கிடையே பெரும் எதிர்பார்ப்பு. டாலரின் நிலைத்தன்மை குறித்து பொருளாதார வட்டாரங்களில் நம்பிக்கை. சுற்றுலாத்துறையை மீண்டும் உலக அரங்கில் முன்னிறுத்த புதிய சர்வதேச விளம்பர திட்டம். நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. விரிவான செய்திகளை பார்ப்போம். இலங்கை கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த லங்கா பிரீமியர் லீக் LPL தொடர் இன்று ஆரம்பமாகியுள்ளது. இந்த போட்டித் தொடர் உள்ளூர் வீரர்களுக்கு மட்டுமன்றி சர்வதேச வீரர்களுக்கும் தங்களது திறமையை வெளிப்படுத்தும் மிகப்பெரிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு போட்டிகள் உள்ளூர் ரசிகர்களை மட்டுமன்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறும் நகரங்களில் ஹோட்டல்கள், உணவகங்கள் மற்றும் சிறு வர்த்தகர்களுக்கும் இதனால் பொருளாதார பலன் கிடைக்கும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். LPL 2026 தொடரில் பங்கேற்கும் அணிகள்: ஜஃப்னா கிங்ஸ், கொழும்பு ஸ்டிக்கர்ஸ், கண்டி பல்கன்ஸ், கால மார்வல்ஸ், தம்புள்ள சிக்ஸ். இந்த அணிகளில் இலங்கையின் முன்னணி வீரர்களுடன் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சர்வதேச வீரர்களும் இடம்பெற உள்ளனர். இந்த தொடர் இளம் வீரர்களுக்கு தங்களது திறமையை வெளிப்படுத்தும் ஒரு சிறந்த வாய்ப்பாகவும் இலங்கை கிரிக்கெட்டின் எதிர்காலத்துக்கு முக்கிய தளமாகவும் கருதப்படுகிறது. இலங்கையின் பொருளாதாரம் கடந்த சில ஆண்டுகளை விட தற்போது சீரான பாதையில் பயணித்து வருவதாக பொருளாதார ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். அமெரிக்க டாலரின் மாற்று விகிதம் ஒப்பீட்டளவில் நிலைத்தன்மையை காட்டி வருவது இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி துறைகளுக்கு சாதகமானதாக கருதப்படுகிறது. எனினும் உலகளாவிய பொருளாதார மாற்றங்கள் மற்றும் எரிபொருள் விலை ஏற்ற இறக்கங்கள் தொடர்ந்தும் கவனிக்கப்பட வேண்டிய விடயங்களாகவே உள்ளன. பொருளாதார முன்னேற்றத்தை நிலைநிறுத்த நிதி ஒழுக்கமும் முதலீட்டு வளர்ச்சியும் மிகவும் அவசியம் என்று பொருளாதார நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். உலகளாவிய பொருளாதார மாற்றங்கள் காரணமாக டொலர் மற்றும் தங்கத்தின் விலைகள் முதலீட்டாளர்களின் கவனத்தை தொடர்ந்தும் ஈர்த்து வருகின்றன. இலங்கையில் டொலரின் மாற்று விகிதம் கடந்த சில வாரங்களுடன் ஒப்பிடுகையில் ஒப்பீட்டளவில் நிலைத்தன்மையை காட்டி வருகிறது. இது இறக்குமதி, ஏற்றுமதி மற்றும் வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்பும் குடும்பங்களுக்கு மிக முக்கியமான விடயமாகும். அதேவேளை சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலையும் முதலீட்டாளர்களால் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது. உலக அரசியல் மற்றும் பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ப தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். அதே நேரம் இன்றைய மாற்று விகிதங்களின்படி முக்கிய உலக நாணயங்களின் இலங்கை ரூபாய் பெறுமதியும் பார்க்கலாம். ஒரு அமெரிக்க டாலர் சுமார் 336 ரூபாவாகவும், ஒரு யூரோ சுமார் 394 ரூபாவாகவும், ஒரு பிரிட்டிஷ் பவுண்ட் சுமார் 457 ரூபாவாகவும், ஒரு இந்திய ரூபாய் சுமார் 3.9 ரூபாவாகவும், ஒரு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் திர்ஹாம் சுமார் 91 ரூபாய் 5 சதமாகவும், ஒரு சவுதி ரியால் சுமார் 89.6 ரூபாவாகவும், ஒரு குவைத் தினார் சுமார் 1095 ரூபாவாகவும், கட்டார் ரியால் சுமார் 92.3 ரூபாவாகவும், 100 ஜப்பான் எண் சுமார் 228 ரூபாவாகவும், ஒரு ஆஸ்திரேலிய டாலர் சுமார் 236 ரூபாவாகவும் காணப்படுகிறது. வெளிநாடுகளில் வேலை செய்யும் இலங்கையர்களுக்கும் இறக்குமதி ஏற்றுமதி வர்த்தகத்தில் ஈடுபடுவோருக்கும் வெளிநாட்டு கல்வி மற்றும் பயணம் திட்டமிடுபவர்களுக்கும் இந்த மாற்று விகிதங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இருப்பினும் வங்கி மற்றும் பணமாற்று நிறுவனங்களுக்கு இடையில் வாங்கும் விற்கும் விகிதங்களில் சிறிய வேறுபாடு காணப்படலாம். இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேலும் வளர்க்க புதிய சர்வதேச விளம்பர திட்டத்தை அரசு முன்னெடுத்து வருகிறது. இலங்கையின் இயற்கை அழகு, பாரம்பரிய இடங்கள், வனவிலங்கு சரணாலயங்கள் மற்றும் கடற்கரைகள் உலக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முக்கிய அம்சங்களாக உள்ளன. LPL போன்ற சர்வதேச விளையாட்டு நிகழ்வுகளும் சுற்றுலாத்துறைக்கு கூடுதல் ஊக்கத்தை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
சுற்றுலா வருமானம் அதிகரிப்பதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் வெளிநாட்டு செலாவணிக்கும் குறிப்பிடத்தக்க ஆதாயம் கிடைக்கும் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தின் உண்மையான பின்னணி என்ன, பாதுகாப்பு நடைமுறைகளில் குறைபாடுகள் இருந்தனவா என்பது உள்ளிட்ட பல அம்சங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. இந்த விடயம் குறித்து அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களையே பொதுமக்கள் நம்புமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். விசாரணை நிறைவடைந்த பின்னர் முழுமையான தகவல்கள் வெளியிடப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய செய்திகளை பார்க்கும்போது இலங்கை ஒரே நேரத்தில் பல்வேறு துறைகளில் முன்னேற முயற்சித்து வருவது தெளிவாகிறது. ஒருபுறம் விளையாட்டு நாட்டிற்கு பெருமையை தருகிறது, மறுபுறம் சுற்றுலாத்துறை பொருளாதாரத்துக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது. அதேவேளை பாதுகாப்பு தொடர்பான சம்பவங்கள் முழுமையாக விசாரிக்கப்பட்டு சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது மக்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தும். இதுவரை பார்த்தது இன்றைய முக்கிய செய்தி தொகுப்பு. இந்த காணொளியில் உங்களது கருத்துக்களையும் பதிவு செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். தானி ஸ்டுடியோ சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு தாருங்கள். நாளையும் மேலும் பல முக்கிய மற்றும் நம்பகமான செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.